இங்கு இருப்பதும், அதாவது பிசிக்கலா இருக்கிறது கூட காரணம் யார் என்றால், இந்த சரீரமும் அவர்கள் கொடுத்ததுதான், நமக்கு நல்ல வாழ்க்கையும் அவர்கள் கொடுத்ததுதான், நமக்கு தெய்வ பக்தி. யோசித்து பாருங்களேன், இன்று நாம் இருக்கிறோம், அனைத்திற்கும் காரணம் அவர்கள் தான். எப்படி கடவுள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் என்ன பண்றார், நேராக பார்க்க முடியாது கடவுளை. அவர் இருக்கிறார், எல்லா இடத்தையும் இருக்கார், பட் நேரா பார்க்க முடியாது. இப்ப கடவுள் என்ன பண்றார், நம்முடைய பெற்றோர்கள் வழியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அவர்களுக்கு பெற்றோர்கள், அவர்களுக்கு பெற்றோர்கள் என்றபடி நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பூஜிக்க தகுந்தவர்கள். அதற்கு உரிய இந்த நாட்கள் மகாலய பட்சம். அதில் முக்கியமாக இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இந்த மகாலய அமாவாசைன்னு பார்க்கும்பொழுது, அமாவாசை தினம்னு பார்த்தோமானால், அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேய்பிறையே பொதுவாக இது மாதிரி முன்னோர்களை குறித்து வழிபடக்கூடிய முக்கியமான நாட்கள். அதில் இந்த அமாவாசை தினம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது.